அடுத்த டாபிக் நம்ம வந்து அணிகளின் மீதான செயல்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அணிகளின் கூடுதல், கழித்தல், ஸோ திசையிலியால் பெருக்குதல், அணிகளின் பெருக்கல்னு சொல்லி இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து அணிகளின் கூடுதலும் கழித்தலும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ திசையிலியால் பெருக்குதல், அணிகளின் பெருக்கல் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஒரு அணியுடைய கூட்டல் கழித்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே வரிசையுடைய இரு அணிகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதாவது ரெண்டு அணிகள் இருக்கு ஏபி. இந்த ரெண்டு அணியுடைய வரிசை வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 2x2 இருக்கணும், பிங்கிற அணிக்கும் 2x2 இருக்கணும். இப்படி ஒரே வரிசையுடைய இரு அணியை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், கூட்ட முடியும் அல்லது கழிக்க முடியும். ஸோ எதை கூட்டுறது கழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அணிகளுடைய உறுப்புக்களை, அதாவது இப்போ ஏங்கிற அணி இருக்கு 1 2 3 4. ஸோ பிங்கிற அணி இருக்கு 5 -7 0 8. இப்போ இந்த ரெண்டு அணியுமே நமக்கு 2x2 ஒரே வரிசையுடைய அணிகள். அப்போ இந்த ரெண்டு அணிகளை நம்ம கூட்டணும் அப்படின்னா ஏ பிளஸ் பி. ஸோ ஏவும் பி கூட்டும் பொழுது இந்த முதல் உறுப்பையும் பி அணியில் இருக்கிற முதல் உறுப்பையும் கூட்டணும். ஸோ 1 + 5, அடுத்தது 2 - 7. ஸோ கூட்டல் தான் நமக்கு 7ல் இருக்கிற மைனஸ். அடுத்தது 3 + 0. ஸோ இந்த 3 0, அடுத்து 4 8. இப்படி தான் ரெண்டு அணிகளை வந்து கூட்டவும் கழிக்கவும் செய்ய முடியும். இப்போ எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். இங்கே நமக்கு ஏபி அப்படின்னு ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க. ஏ = 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்தது பிங்கிற அணி 1 7 0 1 3 1 2 4 0. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ + பியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு அணியை கூட்டுறதுக்கு இதோடைய வரிசைகள் நமக்கு சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஏங்கிற அணி பார்த்தீங்கன்னா 3x3 வரிசையுடையது. ஸோ எப்படி வந்து அணிகளின் வரிசையை கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பிங்கிற அணியில் வந்து நமக்கு 3x3. அப்போ ரெண்டு அணியுடைய வரிசைகளும் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெண்டு அணிகளையும் நம்மளால் கூட்ட முடியும். ஸோ ஏ + பி 1 2 3. ஸோ சம்மில் கொடுத்துருக்கத நம்ம ஏ + பியை எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு அணிகளோட இருக்கிற உறுப்புகளை நம்ம கூட்டணும். ஸோ இந்த நிறையவும் கூட்டணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த 1, அடுத்து இந்த 1 1 + 1 = ஸோ 1 + 1. அடுத்து செகண்ட் வந்து 2 + 7 2 + 7. தேர்டு வந்து 3 + 0. ஸோ அடுத்து செகண்ட் லைனு 4 + 1 5 + 3 4 + 1 5 + 3. நெக்ஸ்ட்டு 6 + 1. ஸோ அடுத்து தேர்டு நிரை, இது வந்து தேர்டு நிரை, இதில் இருக்கிற தேர்டு நிரை, இது ரெண்டையும் கூட்டணும். 7 + 2 8 + 4 9 + 0. ஸோ இப்போ இதை நம்ம கூட்டினோன்னா ஏ + பி = ஸோ 1 + 1 2 2 + 7 9. ஸோ எந்த ஒரு எண்ணையும் 0வால் கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு அதே எண் தான் கிடைக்கும். 5 8 7 9 12 9. ஸோ ரெண்டு அணிகளை கூட்டும் பொழுது நமக்கு இதான் ஆன்சராக இருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு, குழு 1 2 3 என்னும் 3 குழுக்களில் உள்ள மாணவர்களுக்கு 2 தேர்வுகள் நடத்தப்பட்டு தமிழ், ஆங்கிலம், அறிவியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் அவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண்களை ஏ மற்றும் பி என்ற அணிகளாக கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ 3 குழுவாக பிரித்து அந்த 3 குழுவுமே 4 சப்ஜெக்டில் எடுத்த மார்க்ஸ் நமக்கு போட்டிருக்காங்க. அதை வந்து ஏபி அப்படின்னு 2 அணிகளாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஏங்கிற அணியில் 22 15 14 23. ஸோ 50 62 21 30 53 80 32 40. இப்போ இந்த ஏங்கிற அணி வந்து நமக்கு எத்தனை வரிசை, 3x4.
ஸோ 3 நிறம் இருக்கு, 4 நிரல் இருக்கு. அடுத்தது பிங்கிற அணியில் 20, 38, 15, 40. ஸோ 18, 81, 12, 47, 17, 52, 80, 18. இப்போ பிங்கிற அணியோட வரிசை நமக்கு என்னது? 3 நிரை 4 நிரல். ஸோ 3x4. இப்போ 2 அணியோடைய வரிசை நமக்கு சமமாக இருக்கிறதால சமமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த சமம்ல என்ன சொல்லியிருக்காங்க? 3 குழுக்களில் உள்ள மாணவர்கள் 2 தேர்வுகளிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களை காண்க. ஸோ மொத்த மதிப்பெண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கூட்டுவோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? A + Bன்னு 2 அணியை நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். ஸோ A + Bங்கிற 2 அணியை கூட்டினோம்னா நமக்கு மொத்த மதிப்பெண் கிடைச்சிடும். A + B = ஸோ இந்த 22, 20 கூட்டணும் நம்ம. 22 + 20. அடுத்து வந்து இந்த 15 இருக்கா, அந்த 15, 38. 15 + 38. தேர்ட் ஒன் வந்து 14 + 15. 14 + 15, 23 + 40. ஸோ இதே தான் நம்ம 3 லைன் எழுதணும். 50 + 18, 62 + 12, 21 + 17, 30 + 80. ஸோ அடுத்த தேர்ட் லைனும் அப்படிதான். 53க்கு 81. 53 + 81, 80 + 47, 32 + 52, 40 + 18. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா 42, 53, 29, 63, 68, 74, 38, 110. ஸோ 134, 127, 84, 58. ஸோ A + B. அடுத்தது இது எடுத்துக்காட்டு 3.59. ஸோ AB அப்படின்னு 2 அணி கொடுத்துருக்காங்க. A 1, 3, -2, 5, -4, 6, -3, 2, 9. ஸோ Bங்கிற அணி வந்து 1, 8, 3, 4, 9, 6. ஸோ இப்போ Aங்கிற அணியோடைய வரிசை நமக்கு என்னது? 3x3. ஸோ Bங்கிற அணியோட வரிசை நமக்கு என்னது? 3x2. அப்போ நமக்கு அணிகளின் வரிசைகள் வந்து சமமாக இல்லை. ஸோ சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கூட்டலோ கழித்தலோ பண்ண முடியும். அப்போ m×n. ஸோ Aங்கிற அணியில் இருக்கிற m×n-ம் Bங்கிற அணியில் இருக்கிற m×n-ம் நமக்கு என்னது? நாட் ஈக்குவல் டு. ஸோ இரு அணிகளும் வெவ்வேறு வரிசையுடைய அணியாக இருக்கிறதால நம்மளால் என்ன செய்ய முடியாது? இந்த அணிகளை கூட்டவோ கழிக்கவோ முடியாது. ஸோ அந்த லைன் எழுதணும்னா ஒரு லைன் எழுதிக்கோங்க. அடுத்த எடுத்துக்காட்டு A = 7, 8, 6, 1, 3, 9, -4, 3, -1. ஸோ B = 4, 11, -3, -1, 2, 4, 7, 5, 0. ஸோ இப்போ Aங்கிற அணி நமக்கு 3x3, Bங்கிற அணி நமக்கு 3x3. ஸோ 2 அணிகளும் ஒரே வரிசைங்கிறதுனால நமக்கு 2A + B வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2A. அப்போ Aங்கிற அணி என்ன செய்யணும்? 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2A வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ Aங்கிற அணியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் என்ன செய்யணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 2 14, 8 2 16, 6 2 12, 2 6 18. ஸோ இந்த ஒவ்வொரு உறுப்பையும் என்ன செஞ்சுருக்கேன்? நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க? 2 × A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -8, 6, -2. ஸோ 2A. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2A + B.
இப்போ இந்த 2a கண்டுபிடிச்சிருக்கோமா, இதோட நம்ம ப்ளஸ் b ஆட் பண்ணணும். 4 11 -3 -1 2 4 7 5 0. ஸோ இப்போ இது ரெண்டையும் இது வந்து நமக்கு 2a + b. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். (2a + b) = 14 + 4 16 + 11 12 - 3. ஸோ 2 + -1 6 + 2 18 + 4 -8 + 7 6 + 5 -2 + 0. ஸோ நம்ம கூட்டினோன்னா 18 27. ஸோ இதை மைனஸ் பண்ணணும். 9 இதே மைனஸ் பண்ணோன்னா 1 8 22. அடுத்து -1 11. ஸோ 0வால் எதை கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு அதே எண் தான் கிடைக்கும். அப்போ 2a + b யோடைய ஆன்சர் வந்து இதுதான்.